வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜோதிட பாடங்களில் அனுபவங்கள் 1000 என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட ஓரொரு செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலாவது, இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இவற்றிலே நாம் ஒரு செய்தியை எடுத்துரைக்கும் போது யார் சரியாக எடுத்துரைப்பார்கள், அல்லது ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் மற்றவர்களுக்கு புரிகிற வகையிலே யார் அதை சரியாக சொல்லுவார்கள், யார் அதிகமாக புரிய வைப்பார்கள் என்ற கேள்வி இருக்கும். அதற்கு நம்முடைய ஜோதிட கட்டத்திலே சில அமைப்புகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு என்ன சொல்வார்கள் என்றால், 2ஆம் அதிபதி என்ற ஒரு கிரகம் அல்லது குரு லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது அந்த குரு 2ஆம் வீட்டில் நின்று 6ஆம் வீட்டை பார்த்தாலோ 10ஆம் வீட்டை பார்த்தாலோ, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டு 2ஆம் வீட்டில் நின்றால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கும்ப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டினுடைய அதிபதி குரு பகவான். அவர் அந்த மீன வீட்டிலேயே ஆட்சி பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதாலோ, அல்லது 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதாலோ அவர் அருமையாக கருத்துக்களை எடுத்துரைத்து புரிகிற வண்ணம் எடுத்துரைக்க வல்லவர் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது லக்னத்தில் குரு இருந்தாலோ, அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலோ, 6ஆம் வீட்டில் குரு இருந்தாலோ, 10ஆம் வீட்டில் குரு இருந்தாலோ அற்புதமாக பாடம் நடத்தக்கூடிய நபர், சொல்லிக் கொடுக்கக்கூடியதை மற்றவர்களுக்கு புரியக்கூடிய பக்குவம் உள்ள நபர் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இது அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல். அடுத்தபடியாக, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் இணைவோ சேர்க்கையோ நட்சத்திரங்கள் மூலமாகவோ எப்படியாவது இணைந்திருந்தால் அவர் வாழ்விலே நல்ல புகழை அடைந்து விடுவார். அதே 10ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தால், அது இருக்கலாம் பருவத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவர் போய் இன்னொருவரை பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கையில் நடந்திருந்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும், பொருட்களையும் சொத்தையும் சம்பாதித்து விடுவார் என்று உறுதிபட சொல்லலாம். வருகிற காலங்களில் உங்களுக்கு அதற்கான உதாரண ஜாதகங்களை கொடுக்கிறேன். அடுத்தபடியாக, ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தினுடைய 9ஆம் வீட்டு அதிபதியும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் வீட்டு அதிபதியாக குருவும், இவர்கள் இருவரும் இணைந்தோ சேர்ந்தோ எப்படியாவது ஒரு ரீதியிலே ஒரு தொடர்பு பெற்றிருப்பார்களானால் அது புகழுள்ள ஜாதகம் என்று சொல்லலாம். இப்போது நான் அதை உங்களுக்கு போட்டிருக்கிறேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அந்த ஜாதகத்தில் கும்பலக்னம், கும்பலக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அவர் 3ஆம் வீட்டில் நிற்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் வீட்டு அதிபதி குரு, அவர் அந்த சுக்கிரனை சந்திக்கிறார் என்றால், பார்க்கிறார், ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறார் என்றாலும் அது நல்ல புகழுள்ள ஜாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் சில தகவல்கள். பாவத் பாவா என்ற முறைப்படி ஒரு 11ஆம் வீட்டு அதிபதி
11ஆம் வீட்டோடு காலபுருஷத்து 11ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தால் சிறப்புள்ள ஜாதகம், லாபம் பெறுகிற ஜாதகம். அல்லது இன்னொரு கருத்தை சொல்லலாம், 12ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லுகிற ஒரு கிரகம் 11ஆம் வீட்டிலே 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அவர் விரயத்தின் மூலமாகத்தான் அவருக்கு லாபம் என்று சொல்லலாம். இது வாடிக்கையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லுவதற்கான ஏற்றதொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. எப்படி என்றால், சப்போஸ் ஒருவர் சொல்லுகிறார், நான் ஒரு வீட்டு மனை வைத்திருக்கிறேன், நான் ஒரு வாகனம் வைத்திருக்கிறேன், அதை விற்கலாம் என்று இருக்கிறேன் என்று கேட்கிறார். அவர் கேட்கிற நேரத்திலே அவருடைய 12ஆம் வீட்டு அதிபதி, விற்பனை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் நிற்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவர் விரயம் செய்தால் அது லாபம் என்று சொல்லலாம். அவருக்கு துணிந்து சொல்லுங்கள். இன்னொருவர் கேட்கிறார், நான் ஓடி ஆடி பிழைத்து கொண்டே இருக்கிறேன், சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், வருமானம் எனக்கு சேருவதில்லை, என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்போது இவருடைய 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவருக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் அமர்ந்த அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்தால் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை காட்டிலும் பிரயாணம் பண்ணி வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறதுனா நீங்கள் டெய்லி அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு வந்து உங்கள் ஆஃபீஸில் உட்காருங்க, உங்களுக்கு வருமானம் வரும். உங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வந்து அந்த ஆஃபீஸில் உட்காருங்க, உங்களுக்கு வருமானம் வரும் என்று சொல்லலாம். இப்படி பல ஆயிரம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய தொலைபேசி 9585896806 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து கொள்ளலாம். திருமண காரியங்கள், தடையுள்ள காரியங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், குழந்தை பேறு, என்ன கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். உங்களுக்கு ஏற்ற பதில் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.